friends, welcome back to Shoba and Handcrafts. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து மொபைல் பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட் பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் வந்து ஒயர் எடுத்துக்கிறேன், Black and yellow. ஸோ ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். அளந்து பார்த்துடலாம். 1 2 3 4 5 மொத்தம் வந்து 5 அடி எடுத்துக்காங்க. நான் வந்து ரெண்டு கலரும் 5 ஒயர் எடுத்துருக்கிறேன். 5 5 மொத்தம் 10 ஒயரு 5 அடியில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் என்ன கலர் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் ஒயர் வந்து எல்லோ கலர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண ஒரு பீஸ் ஒயர் எடுத்துகிட்டு ஈக்குவலாக இது போல் மடக்கிக்கோங்க. சென்டராக எடுத்துக்கிட்டு ஒரு லூப் வந்து நான் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயர் வந்து ரைட் ஹேண்டில் இருக்குது. இதில் பாதி அளவு நம்ம அளந்து எடுத்துக்கணும் ரன்னிங் ஒயரை. ஸோ இதோட பாதி அளவு அளந்து எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு கையில் வந்து ஒவ்வொரு லூப் இருக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற லூப் மேலே ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் வந்து லூப் போட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் வந்து மேலே போடுங்க. சைடில் இருக்கிற ரெண்டு ஒயரில் அடி ஒயர் எடுத்து மேலே இருக்கிற லூப்பில் உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்திங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ நார்மலாக பாக்ஸ் நாட் இப்படி தான் போடுவோம். பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இருக்கிற ஒயரும் மேலே இருக்கிற ஒயரும் வந்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கான்னு தெரியும். அதுபோல் ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற ஒயர் மேலே இருக்கிற ஒயரை வந்து ஈக்குவலாக பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹைட் வந்து மாறி இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற ஒயரையும் கீழே இருக்கிற ஒயரையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி இழுத்து ஈக்குவலாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர் லென்த்து வந்து ஈக்குவலாக ஆகிடும். அதே போல் நம்ம சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரையும் மேலே இருக்கிற ஒயரையும் பிடிச்சி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹைட்டு வந்து போடும்போது ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ இன்னொரு பீஸ் நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடக்கிட்டு சென்டராக இருக்கிற ஒயர் கையில் பிடிச்சி லூப் எடுத்துக்கணும். இது லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம அது லூப் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ ரன்னிங் ஒயர் ஒரு லூப்பும் பிளாக் கலர் ஒயரில் ஒரு லூப் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். இதே போல் ஒவ்வொரு ஒயராக எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு முடிச்சதுமே ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரோட ஷார்ட்டேஜ் ஒரு பக்கம் அதிகமாக கம்மியாக காமிக்கிறனால வந்து நம்ம பேஸ் போடும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து ஒயர் ஹைட்டும் கம்மியாக இருக்கிறதா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு பீஸ் ஒயர் எடுத்துகிட்டு நான் வந்து பாக்ஸ் நாட் போட போகிறேன். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி போட்டுட்டுருக்கிறேன். நீங்கள் சேம் கலராக வேணும்னாலும் எல்லாமே ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம். நான் டபுள் கலராக போட்டால் நீங்கள் கற்றுக்கும் போது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் அப்படி போடுவேன் எப்போவுமே. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இது பின்னி முடிச்சுட்டு நான் அடுத்த லைன் போடும்போது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இது முடிச்சாச்சு. இனி ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 10 பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ட ரன்னிங் ஒயர் அளவு எடுத்து இந்த ரன்னிங் ஒயரையும் அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிக்கும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் ஒயர் இருக்குல்லையே அந்த அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு லைன் முடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைன் பேஸு. இப்போ செகண்ட் லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவு நம்ம விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் வந்து மேலே ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவு விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம இப்போது ரைட் ஹேண்டில் ஒரு லூப் எடுத்துட்டோம். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் ஒரு லூப் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட வேண்டியதான். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம் இப்போ நம்ம.
இப்போ நம்ம செகண்ட் லைனில் வந்து லாஸ்ட்டு நாட் போட போகிறோம். செகண்ட் லைன் வந்து முடிய போகுது. ஸோ லாஸ்ட்டு நாட் இதை முடிச்சுட்டு இதோட ரன்னிங் ஒயரும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே தெரியுது பார்த்திங்களா ரன்னிங் ஒயரு, அந்த அளவு எடுத்து கட் பண்ண வேண்டியதான். ஸோ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து அந்த அளவு எடுத்து கட் பண்ணிடலாம். இதே போல் இப்போ வந்து தேர்ட் லைன் வந்து நம்ம பின்ன போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இது வந்து அப்படியே நம்ம திருப்பிட்டு தேர்ட் லைன் வந்து பின்னணும். இப்போ மேலே வந்து எப்படி ஒரு லைன் முடிச்சு போட்டோமோ பாக்ஸ் நாட் போட்டோமோ அதே போல் கீழே ஒரு லைன் போட போகிறனால அப்படியே திருப்பிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, அந்த அளவு அளந்து விட்டுட்டு ஒரு லூப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து விட்டுட்டு ஒரு லூப் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயரில் ஒரு லூப்பும் ரன்னிங் ஒயர் ஒரு லூப் எடுத்து எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து தேர்ட் லைன் வந்து லாஸ்ட் நாட் போடுறோம். தேர்ட் லைனும் முடிக்க போகிறோம். தேர்ட் லைனில் லாஸ்ட் நாட் முடிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் அந்த ரன்னிங் ஒயரையும் கீழே இருக்கிற ரன்னிங் ஒயரையும் நீளம் அளந்துட்டு கட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து பேஸு. ஸோ நம்ம அளந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அதோட ரன்னிங் ஒயர் வந்து எப்போவுமே வந்து 2 பக்கமும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து எப்போவுமே சென்டர் லைன் நமக்கு தெரியணும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் எது மேலே எது கீழேன்னு. அதனால் வந்து எப்போவுமே இது போல் ஒரு 3 லைன் முடிச்சதும் சென்டரில் இருக்கிற அந்த லைனில் மட்டும் இருக்கிற 2 சைடு ஒயரும் வந்து இது போல் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே எத்தனை லைன் போட்டோம் கீழே எத்தனை லைன் போட்டோன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நான் மேலேயும் கீழேயும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் லைன் வந்து போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 2 லைனும் கீழே ஒரு 3 லைன் போட்டிருக்கிறேன். மொத்தம் பேஸ் பார்த்தீங்கன்னா 6 லைனு. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இந்த போல் முடிச்சு போட்டது வந்து கழட்டிடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இது போல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இப்போ நான் மொத்தம் 6 லைன் போட்டுக்கிறேன் பேஸு. பாருங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா 10 லைன் வரும். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டது பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லைன். இதோட பேஸ் வந்து 6 லைனு. இதோட செகண்ட் பார்ட் வந்து எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு கண்டினியூ பண்ணுறது பார்க்கலாம். செகண்ட் பார்ட் இதுக்கு அடுத்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.